ஒரு நாள் அரசர் ஒருத்தருக்கு பற்கள் எல்லாம் விழுந்து பொக்கை வாயுடன் இருப்பது போல கனவு வந்ததாம். காலையில் எழுந்தவுடன் அரசன் ஒரு ஜோதிடரை அழைத்து கனவிற்கான பலனை கேட்டாராம். ஜோதிடரும் எல்லா ஓலைச்சுவடிகளையும் புரட்டி பார்த்துவிட்டு, அரசே, உங்களுடைய சொந்த பந்தங்கள், மனைவி, மக்கள் எல்லோரும் இறப்பதற்கு முன்பு நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று கூற, இதை கேட்டதும் அரசர் கோபமடைந்து அவரை சிறையில் தள்ளிவிட்டாராம். இன்னொரு ஜோதிடரை கூப்பிட்டு கேட்டாராம். அவரும் புரட்டி பார்த்துவிட்டு, உங்களுடைய சொந்த பந்தம், மனைவி, மக்கள் எல்லோரையும் விட நீங்கள் அதிக நாட்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னாராம். இதை கேட்டதும் அவர் மகிழ்ந்து அவர்களுக்கு பரிசையும் கொடுத்தாராம். இந்த கதையில் 2 ஜோதிடர்கள் சொன்னது ஒரே விஷயம்தான். இருந்தாலும் பயன்படுத்திய வார்த்தைகள் வேறு. ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அடுத்தவர்களை அது பாதிக்காத வண்ணம் எப்படி கையாளுகிறோம் என்பதே மிகவும் முக்கியம். வார்த்தைகளில் கவனம் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். நம் சொல்ல போகும் விஷயம் நல்லதோ கெட்டதோ, அதை எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறோம். வார்த்தைகளில் நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தை என்பது உண்டு. வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு என்பதை மறக்க வேண்டாம்.